dear students, today we continue the 1 marks 2.9. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நல்லா புரியணும்னு சொன்னால் you see our previous videos part 1, part 2, part 3லேருந்து எல்லா வீடியோஸையும் பார்த்து ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடத்துகிறது கரண்ட்டில் நடத்துகிற வீடியோஸ் புரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், பிஃபோர் see this video you just see the previous videos. ஓகேவா? ரைட். 1 marks 10. The solution of the equation modulus of z minus 2 equal to 1 plus 2y எனில் என்ற சமன்பாட்டின் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் ரெஃபர்ல ஒர்க் அவுட் பண்ணுறேன். modulus of z minus 2 equal to 1 plus 2y. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறது 10th கொஸ்டின். இப்போ zக்கு பதிலாக x plus iy கொடுங்க. This is z. Modulus of z equal to z plus 1 plus 2y. Put z equal to x plus iy கொடுங்க. x plus iy. x plus iy plus 1 plus 2y. zக்கு பதிலாக x plus iy கொடுத்துருக்கேன். இதுக்கு மீனிங் root of x square plus y square. இது செப்பரேட் பண்ணுங்க. ரியல் பார்ட் I into y plus 2. இது ரியல் பார்ட் மெய்ப்பகுதி, இது இமேஜினரி பார்ட் I வெளியில் எடுத்துருக்கேன் y plus 2. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இரு புறமும் வர்க்கப்படுத்த. இதை வர்க்கப்படுத்தினா அப்போ இது a, இது b, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் plus b square இதை ஸ்கொயர் பண்ணா i square தான் i square க்கு வேல்யூ மைனஸ் y plus 2 whole square. a square plus b square இது ஸ்கொயர் பண்ணா i square தான் i square க்கு வேல்யூ மைனஸ் 1 plus h plus 2ab 2 into a into b 2 into a into b 2ab a square b square இது ஸ்கொயர் பண்ணா i square க்கு வேல்யூ மைனஸ் 1 முன்னாடி வந்துருச்சு plus 2ab கொண்டு வந்து. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பாரு. ஈக்குவேட்டிங் தி இமேஜினரி பார்ட்ஸ் இருபுறமும் கற்பனை பகுதியை ஃபர்ஸ்ட் ஒப்பிடுங்க. இங்க ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு, ஐ போர்ஷனே இல்லை. கற்பனை பகுதி 0. இங்க கற்பனை பகுதி இருக்கு. 2 into x plus 1 into y plus 2. ஓகே, ஈக்குவேட்டிங் தி இமேஜினரி பார்ட்ஸ். கற்பனை பகுதியை ஒப்பிட. கற்பனை பகுதியை ஒப்பிட்டா இங்கே கற்பனை பகுதி ஒன்றுமே இல்லை, 0. இங்கே இமேஜினரி பார்ட் ஐயை விட்டுருங்க. இதை கம்பேர் பண்ணுங்க. 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி x plus 1 equal to 0 or y plus 2 equal to 0. x equal to minus 1 or y equal to minus 2. Now we get the two values. y க்கு ரெண்டு வேல்யூஸ் வந்தது. இப்போ அடுத்தது இதை கொண்டு வந்து மெய் பகுதிகளை ஒப்பிட. ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட்ஸ் மெய் பகுதிகளை ஒப்பிட. மெய் பகுதி பாருங்க தான், இது மெய் பகுதி. ரைட். இப்போ x க்கு ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. ரெண்டுல எது வேணா எடுத்துக்கலாம். x equal to -1 கொடுங்க or y equal to -2. ரெண்டுல ஏதோ ஒன்று கொடுங்க. put y equal to -2 அப்படி நான் பிரதிடுறேன். -2 ன்னு கொடுத்தோம்னா இது ஸ்கொயர் பண்ணா இங்க 4 ஆயிடுச்சு. இதை விரிச்சதுன்னா x plus 1 whole square. y க்கு பதிலாக -2 கொடுத்தா இங்கே 0 ஆயிடுச்சு. y க்கு பதிலாக -2 கொடுத்தா என்ன ஆச்சு? 0 ஆயிடுச்சு. ஃபார்முலா a square plus b square plus 2ab 2x கேன்சல். மீதி 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடுச்சு. 4 minus 1 equal to 3x. No, 2x. அப்போ 3 equal to 2x. So x equal to 3/2. இப்போ x கிடைச்சிருச்சு. அதாவது ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் we get the value of y. y கிடைச்சிருச்சு. ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் மெய் பகுதியை ஒப்பிட. இது மெய் பகுதி, இது மெய் பகுதி. y க்கு பதிலாக -2 கொடுத்தா இங்கே கேன்சல் ஆயிடுச்சு, 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். a square plus b square 2ab. இந்த ப்ளஸ் x square இங்கே தான் -x square கேன்சல். 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1. அப்போ 3 equal to 2x. x equal to 3/2. நாம் அங்கே என்ன எடுத்திருக்கோம்?
z equal to x plus iy கொடுங்க x க்கு பதிலா 3 by 2 I y value என்ன எடுத்துக்கோம் minus 2 so answer is 3 by 2 minus 2y this is the answer okay இப்போ நாலு ஆப்ஷன் புக்ல பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுல பெஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் 3 by 2 minus 2y இதுதான் ஆன்சர் z equal to 3 by 2 minus 2y okay ஒரு 1 mark முடிஞ்சிருச்சு அடுத்த क्वेश्चन 11th question question number 11 இப்போ வேல்யூ கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க modulus of z1 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க இது ஸ்கொயர் பண்ணிருங்க modulus of z1 square equal to 1 அப்ப z1 into z1 bar equal to 1 அப்ப z1 equal to என்ன எழுதலாம் 1 by modulus of z1 bar அதே போல modulus of z2 equal to 2 ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிருங்க z2 square equal to 4 இத z2 into z2 bar equal to 4 z2 equal to 4 by z2 bar third case z3 equal to 3 ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிருங்க squaring on both side 9 9 by z3 bar right இப்போ என்ன ஆச்சு क्वेश्चनல இதெல்லாம் கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்து இது கேட்டிருக்காங்க modulus of z1 plus z2 plus z3 கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது நான் எழுதிக்கிறேன் 9 into z1 into z2 plus 4 into z2 into z3 z1 into z3 plus z2 into z3 equal to 12 okay இது சம்ல கொடுத்திருக்காங்க now we are substituting the values modulus of 9 into z1 into z2 plus 4 into z1 into z3 plus z2 into z3 substitute the values இந்த மதிப்புகளை பிரதியிடுங்க 9 into z1 க்கு வேல்யூ என்னாச்சுன்னு பாருங்க 1 by z1 bar z2 க்கு வேல்யூ 1 by z2 க்கு வேல்யூ 4 by z2 bar 4 by z2 bar plus 4 z1 க்கு வேல்யூ 1 by z1 bar z3 க்கு வேல்யூ 9 by z3 bar z2 க்கு வேல்யூ 4 by z2 bar z3 க்கு வேல்யூ 9 by z3 bar 12 ஓகே எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் என்ன வெளியில எடுக்கலாம் 4 into 9 36 4 into 9 36 வெளியில எடுத்துடலாம் 36 வெளியில எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்கு 1 by z1 bar z2 bar 1 by z1 bar z3 bar 1 by z2 bar z3 bar 12 இந்த 36 இங்க வந்துச்சுன்னா என்னாச்சு 12 by 36 அதே சமயத்துல LCM எடுத்துங்க LCM என்ன பண்ணலாம் by z1 bar z2 bar z3 bar அது LCM அந்த டேர்மை எடுத்துட்டு இந்த 36 கீழ வந்துச்சுன்னா டிவிஷன் இதுல LCM கீழ எடுத்துருக்கேன் இது சாம்பிளுக்கு ஒன்று இந்த டேர்மால் இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் z3 bar செகண்ட் டேர்மில் இது ரெண்டு கேன்சல் அப்போ ரிமைனிங் z2 bar இது கேன்சல் z1 bar அடுத்த கேஸ் இது எப்படி எழுதலாம் பை z1 z2 z3 ஹோல் கான்ஜுகேட்னு எழுதலாம் பை இது எப்படி எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் z1 bar z2 bar z3 bar equal to 1 by 3 we know the property என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும் modulus of z bar equal to நமக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி modulus of z bar equal to modulus of z that is the property அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தணும் அப்ப பார் போயிடுச்சு இதுக்கு வேல்யூ modulus of z1 modulus of z2 modulus of z3 equal to 1 by 36 அப்ப இதுக்கு வேல்யூ கொடுத்துடலாம் modulus of z1 plus z2 plus z3 by z1 க்கு வேல்யூ 1 இதுக்கு வேல்யூ 2 mod z3 க்கு வேல்யூ 3 1 by 3 இந்த டேர்ம் இங்க யூஸ் பண்ண பெருக்குது that is நான் இங்க எழுதிறேன் equal to 1 by 3 into 3 into 2 na 6 இங்க யூஸ் பண்ண cancel ஆயிடுச்சு அப்ப z1 plus z2 plus z3 க்கு வேல்யூ
That is 2 is the answer. ஓகேவா? பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணுங்க. புக்ல 4 ஆன்சரை பாருங்க. 4 ஆன்சர்ல இது ஒரு ஆப்ஷனா வந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஓகே, அடுத்த क्वेश्चन. If Z is a complex number such that Z belongs to C belongs to R is a complex number and is a real number. மெய்யன்னு சொல்லிருக்காங்க. Z plus 1 by Z belongs to R real number. Modulus of Z is that simple. இது 4 ஆன்சர்ல கொடுத்திருக்காங்க. எதை கொடுத்தோம்னா இந்த வேல்யூ வந்து ரியல் நம்பர்ல வருதுன்னு பாருங்க. 0 ன்னு கொடுத்தீங்கன்னா 0 plus 1 by 0 is infinity ன்னு ஆயிடுச்சு. Infinity is not a real number. அடுத்து 1 கொடுத்து பாருங்க. 1 plus 1 by 1. அடுத்து வரணுமா? இப்போ put z equal to 1 ன்னு கொடுத்தீங்கன்னா 1 plus 1 by 1. 1 plus 1. 2 is a real number. 2 is a real number. அப்போ ஒரு சில சம்மை 4 ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க. இந்த 4 ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எது கொடுத்தா ரியல் நம்பர் வருது? இப்போ 2 கொடுத்தீங்கன்னா 1 by 2 is a fraction. irrational number. 1 by 2ங்கிறது 0 point something. ரேஷனல் நம்பரில் வரும். அப்போ அது ரியல் நம்பர் அல்ல. இதுவும் ஆகாது, இதுவும் ஆகாது, இதுவும் ஆகாது. This is the correct answer. Z equal to 1 ன்னு கொடுத்தோம்னா 1 plus 1 by 1 வருது. 1 by 1 னா 1, 1 plus 1 னா 2, 2 belongs to R. That is மெய்யன், real number. So இதுக்கு answer 1. 1 is the answer. அடுத்த question 13. 13 to 1. Modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to 1 சொல்லலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ Z1 equal to 1 ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். Z1 into Z1 bar equal to 1. 1 by modulus of Z1 bar. Similarly, அதே மாதிரி Z2 equal to 1 by Z2 bar. Z3 equal to 1 by Z3 bar. இப்படி வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Z1 plus Z2 plus Z3 whole square equal to கொடுங்க. Z1 square, Z2 square, Z3 square, 2. Z1 into Z2, 2. Z2 into Z3, 2. Z3 into Z1. 9 to formula கொடுத்துருக்கேன். Substitute the values. இதுக்கு பதிலா வேல்யூ வந்து 0 क्वेश्चनல கொடுத்திருக்கான். 2 வெளியில எடுங்க. Z1 Z2 plus Z2 Z3 Z3 Z1. ஓகே, 0 ஸ்கொயர் பண்ணா 0. Z1 எப்படி எழுதலாம்? 1 by Z1 bar, 1 by Z2 bar, Z2 1 by Z2 bar, Z3 1 by Z3 bar, 1 by Z3 bar, 1 by Z1 bar. Take LCM. Z1 bar, Z2 bar, Z3 bar. Multiply பண்ணா Z3 bar, Z1 bar, Z2 bar. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இதுக்கு வேல்யூ என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப் 0 Z1 square, Z2 square, Z3 square, 2 into ये तनितनिया எடுக்கலாம் மாடுலஸ் Z1 plus Z2 plus Z3 bar by modulus of Z1 bar, modulus of Z2 bar, modulus of Z3 bar. இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பார் வந்து போயிடும். அடுத்த ஸ்டெப்ல இதுக்கு வந்து பார் போயிடும். இதனுடைய வேல்யூ என்னாச்சுன்னு பாருங்க. 0. இதுக்கு வேல்யூ வந்து 0. பை இதுக்கு வேல்யூ என்ன இருந்தாலும் சரி, இதுக்கு வேல்யூ எல்லாம் வந்து 1 1 1 1 0 by anything equal to 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. Z1 square, Z2 square, Z3 square equal to 0. அப்போ இதனுடைய வேல்யூ என்னாச்சு? 0 is the answer. What is the value? 0 is the answer. அடுத்த क्वेश्चन is purely imaginary ன்னு சொல்லிருக்கான். இது முற்றிலும் கற்பனை. அப்போ மெய்ப்பகுதி என்ன இருக்கும்? What is the real part? Real part equal to 0. 0 ன்னு வச்சு போடணும். 14th 1 mark. 14th 1 mark. Z minus 1 by Z plus 1. Put Z by X plus I will put.
x plus iy plus 1 செப்பரேட் பண்ணுங்க x minus 1 plus iy x plus 1 plus iy z x plus iy minus 1 z x plus iy plus 1 செப்பரேட் பண்ணிருக்கேன் இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து பெருக்குங்க x minus 1 plus iy x plus 1 plus iy இதுக்கு கான்ஜுகேட் x plus 1 minus iy x plus 1 minus iy கீழே a plus b whole square minus b square I into I square equal to minus இது ரெண்டையும் பெருக்கலாம் x minus 1 into x plus 1 இது ரெண்டையும் பெருக்கலாம் minus I into y into x minus 1 y into x minus 1 இது ரெண்டையும் பெருக்கலாம் y into x plus 1 plus into minus na minus y into y na y square I into y na I square equal to minus 1 plus I okay x minus 1 into x plus 1 x minus 1 into this multiply பண்ணிருக்கேன் I into y into this multiply பண்ணிருக்கேன் plus into minus na minus I into I square equal to minus 1 y into y na y square செப்பரேட் பண்றேன் தனித்தனியா பிரிக்க வேண்டும் எப்படி பிரிக்கலாம் இது எப்படி எழுதலாம் x square minus 1 plus y square இது மெய் பகுதி plus I வெளியில எடுத்துடலாம் y into x plus 1 minus y into x minus 1 this is imaginary part question என்ன சொல்லிருக்காங்க given complex number is purely imaginary அப்படினு சொல்லிருக்காங்க given complex number is purely imaginary கொடுக்கப்பட்டது முற்றிலும் கற்பனைன்னு சொல்லிருக்காங்க purely imaginary முற்றிலும் கற்பனைனா என்ன அர்த்தம் what is the meaning real part of the complex number is 0 that is real part of the complex number is 0 னு ஆயிடுச்சு real part என்ன வருதுன்னு பாருங்க this is real part இந்த term இங்க இருந்துச்சுனா 0 அதாவது given complex number is purely imaginary கொடுக்கப்பட்ட கலப்பெண் முற்றிலும் கற்பனை purely imaginary முற்றிலும் கற்பனைனா real part வந்து 0 னு ஆயிடுச்சு அப்ப real part மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுங்க மீதி என்ன வருதுன்னு பாருங்க x square plus y square minus 1 equal to 0 அப்ப x square plus y square equal to minus 1 இந்த பக்கம் வந்துச்சுனா plus 1 அந்த x square plus y square எப்படி எழுதலாம் இங்க எப்படி இருக்கு x square plus y square equal to 1 இது எப்படி எழுதலாம் z equal to x plus iy rough up z equal to x plus iy modulus எடுத்தா root of x square plus y square squaring on both sides root h அப்ப இந்த term எப்படி எழுதலாம் modulus of z square னு எழுதலாம் இந்த 2 யூனிட்ஸ் root of 1 அப்ப modulus of z equal to 1 that is the answer okay அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 14th क्वेश्चनக்கு modulus of z is 1 இப்படி நீங்க ரஃப் ஒர்க்ல வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் then choose the answer நாலு ஆன்சர்ல பாருங்க எந்த கரெக்ட் ஆன்சர் இருக்கோ அதை चूஸ் பண்ணுங்க 15th 1 mark 15th 1 mark if z plus 2 equal to modulus of z minus 2 is given கணக்குல கொடுத்திருக்கான் the locus of z is dash z என்ற கலப்பெண்ணுடைய நியமப்பாதை இயக்குறை என்ன அப்படினு கேட்கிறான் what is the locus அப்ப z க்கு பதிலா x plus iy கொடுங்க put z equal to x plus iy plus 2 x plus 2 இது எப்படி எழுதலாம் root of squaring on both side இருபுறமும் வர்க்கப்படுத்த squaring on both side root போயிடுச்சு root போயிடுச்சு squaring on both side இது ஆட்டோமேட்டிக்கா a square b square plus 2ab 4x a square b square minus 2ab 4x y square என்னாச்சு plus x square இங்க வந்தா கேன்சல் plus y square இங்க வந்தா கேன்சல் 4 இந்த பக்கம் வந்துச்சுனா கேன்சல் மீதி என்ன இருக்கு 4x equal to minus 4x இந்த பக்கம் வந்துச்சுனா plus 8x equal to 0 8 கீழ வந்துச்சுனா 0 x equal to 0 x equal to 0 ங்கிறது என்ன that is the equation of
y axis. Here. This is x axis. என்னோட equation y equal to 0. இது y axis. X equal to 0. அப்ப இதுக்கு பேர் என்ன? Imaginary axis. கற்பனை அச்சு. This is the equation of y axis. Imaginary axis. Therefore, locus is imaginary axis. That's the answer. Locus z is locus of z is imaginary axis. z என்ற கலப்பெண்ணுடைய இயங்கு வரை என்ன இருக்கு? கற்பனை அச்சில் அமைந்திருக்கிறது. அவ்வளவுதான். The principal argument of 16 3 by -1 plus sin. இது கான்ஜுகேட் எடுத்து மேலே இங்கேயும் பெருங்க. -1 minus sin. -1 minus sin. என்ன ஆகுதுன்னு பாருங்க. 3 into -1 minus sin கீழே a square minus b square. I square தான் h square வருது. இப்படி வருது. அப்போ ஸ்கொயர் பண்ணா 3/2 ஆயிடுச்சு. -1 minus sin. -3/2 -3/2 into I. இதுதான் z. இது principal argument எடுத்தோம். Argument of z. Argument of z equal to tan inverse of b by a. Cancel ஆயிடுச்சு 1. Tan inverse of 1 45. Which quadrant? இது cos theta negative. Sin theta negative. Which quadrant? ரெண்டுமே நெகட்டிவ்னா which quadrant? Third quadrant. Third quadrantல இதுக்கு என்ன வரும்? pi minus alpha. Minus pi plus alpha. இது pi minus alpha இங்க என்ன வரும்? Minus pi plus alpha. Third quadrantல minus pi plus alpha. Minus pi plus alpha. Minus pi. Alpha வந்து pi by 4. Reduce பண்ணுங்க. 4 pi ல இருந்து pi போச்சுனா minus 3 pi by 4. That is the answer. அப்ப principal argument என்ன வந்திருக்கு? minus 3 pi by 4. என்ன வந்திருக்கு? minus 3 pi by 4. அடுத்த விஷயம். Question number 17. The principal argument of sin 40 degree I cos 40 degree power 5 is dash. This is the question. அடுத்தது 18th question. If 1 plus I, 1 plus 2I, 1 plus 3I, dot dot dot, 1 plus ni equal to x plus iy, then the value of 2, 5, 10, dot dot dot, 1 plus n square is dash. இது 18வது நிப்பாட்டிட்டு அடுத்த ஒரு 6 வருமா அடுத்த இதுக்கு போய்க்கலாம். Students, the principal argument of எப்படி பண்ணலாம்? 1 mark 17. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிமார்கஸ் தியரம் காஸ்ல ஆரம்பிச்சாதான் டிமார்கஸ் தியரத்தை பயன்படுத்தணும். சைன்ல ஆரம்பிச்சிருக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஐயை வெளியில் எடுங்க. I power 5. I வெளியில் எடுத்தாச்சுன்னா I power 5. முதல்ல இது வரும் cos 40 minus I sin 40. ஓகேவா? எப்படி? எடுத்த உடனே sin இருந்ததுன்னா we cannot apply டிமார்கஸ் தியரம். டிமார்கஸ் தியரத்தை பயன்படுத்த முடியாது. அப்போ I power 5 வெளியில் எடுத்திருக்கேன் cos 40 minus I sin 40 power 5. இந்த I power 5 எப்படி எழுதலாம் சொல்லுங்க? I power 4 into I. இதுக்கு டிமார்கஸ் தியரத்தை கொடுங்க. இந்த மைனஸ் சென்டரில் வரும் cos of minus 40 plus I sin of minus 40 power 5. I power 4 க்கு வேல்யூ வந்து 1 into I. இந்த 5 முன்னாடி வந்துருச்சுன்னா minus 200
I sin minus 200. 1 into I na I. இந்த I க்கு வேல்யூ சொல்லுங்க போலார் ஃபார்ம் cos 90 plus I sin 90 சொல்லலாமா cos 90 plus I sin 90 னு சொல்லலாம் I க்கு போலார் ஃபார்ம் cos 90 க்கு வேல்யூ 0 I sin 90 க்கு வேல்யூ 1 1 into னா I cos பெருக்கும் பொழுது கோண வீச்சை கூட்டணும்னு சொல்லிருக்கேன் கூட்டுங்க cos 90 minus 200 I sin 90 minus 200 cos of minus 110 degree I sin minus 110 degree அவ்வளோதான் ஆன்சர் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் எவ்வளோ கேட்டிருக்கான் minus 110 degree 4 ஆன்சர் வந்திருக்கு அதில் இந்த ஆன்சர் சூஸ் பண்ணணும் ஓகேவா 4 ஆன்சர் வந்திருக்கு இந்த ஆன்சர் சூஸ் பண்ணணும் அதாவது எடுத்த உடனே சைனில் ஆரம்பிச்சுன்னா we cannot apply டிமார்ஸ் தியரம் டிமார்ஸ் தியரத்தை பயன்படுத்த முடியாது அதனால் இந்த I வெளியில் எடுத்திருக்கேன் அப்போ மேலே வெளியில் எடுக்கிறப்போ I பவர் 5 காஸ் முதல்ல சைன் வந்து செகண்டு சென்டரில் மைனஸில் வரும் I பவர் 5 I பவர் 4 இன்டூ I பவர் 4 வேல்யூ 1 I ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்டூ I இதில் 5 வந்து முன்னாடி வந்துருச்சு அக்கார்டிங் டிமார்ஸ் தியரம் இந்த ஐக்கு பதிலாக I இன்டூ 1 ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக காஸ் 90 ப்ளஸ் I சைன் 90 இதை எழுதியிருக்கேன் பெருக்கும் பொழுது கோண வீச்சை கூட்டணும் when we multiply two complex number we add the arguments அப்போ I cos 90 minus 200 add பண்ணிங்கன்னா 90 minus 200 minus 110 plus I sin minus 110 அப்போ answer is minus 110 degree that's all அடுத்த question 18th question சம்ல கொடுத்துருக்காங்க 1 plus sin 1 plus 2i 1 plus 3i 1 plus ni equal to x plus I என்ன பண்ணலாம் இது ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட் டேக்கிங் மாடுலஸ் இருபுறம் மட்டுக்கான மாடுலஸ் ஒரே ஏரியா எடுத்தோம்னா 1 plus I 1 plus 2i 1 plus 3i dot 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 1 plus ni equal to x plus iy மாடுலஸ் எடுத்தா root of 1 square plus இங்க I க்கு முன்னாடி 1 square 1 square plus 2 square 1 square plus 3 square root of 1 square plus n square root of x square plus y square இதனா ஆயிரும் root 2 4 plus 1 root 5 root 10 root of 1 plus n square root of x square plus y square அடுத்து squaring on both sides இருபுறம் வர்க்கப்படுத்த 2 5 10 1 plus n square equal to என்ன வந்திருக்கு x square plus y square என்ன வந்திருக்கு x square plus y square அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிடலாம் x square plus y square that is the answer ஓகே இது ஒரு சம் கொடுத்திருக்காங்க taking modulus on both sides ரெண்டு பக்கம் மட்டு எடுத்துர்க்கேன் மட்டு எடுக்கிறப்ப தனித்தனியா எடுக்கலாம் according the property root of real part square plus imaginary part square மெய் பகுதி square plus கற்பனை பகுதி square அப்ப root 2 4 plus 1 5 9 plus 1 10 1 plus n square equal to root of x square plus y square இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயரிங் ஆன் both sides ரூட் வைஸ் 2 5 10 dot dot 1 plus n square equal to x square plus y square அப்ப இதனுடைய வேல்யூ x square plus y square ஓகே ரைட் அடுத்தது